ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டயானா வாய்ஸ் ஓவர். டிமானிக் காடஸ் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறவங்க யக்ஷினிகள். யக்ஷினிகள் நம்ம ஹிந்து புராணம் படி பெண் ஆன்மாக்கள், அப்படி இல்லை அப்படின்னா பெண் தேவதைகள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு எப்பவுமே அபாரமான சக்தி இருக்குமா. சிம்பிளாக சொல்லப்போனால் இவங்க வான் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பூலோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நடுவில் தூது செல்லக்கூடியவங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்காங்க. பொதுவாக இந்த யக்ஷினிகள் காடு, குகை, நீர்நிலை இந்த மாதிரியான இடங்கள்ல காணப்படுவாங்களாம். இந்த மாதிரியான இடங்கள் தான் அவங்க வாசம் செய்யக்கூடிய பகுதியாகவும் கருதப்படுது. இவங்களுக்கு நிறைய அதிசய சக்திகள்லாம் இருக்கும் அப்படின்னு புராண கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த யக்ஷினிகள்லயே நிறைய டைப்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தூக்கத்தை வர வைக்கக்கூடிய யக்ஷினி, பார்த்தோன்னே மனிதர்களை கவரக்கூடிய யக்ஷினி, நல்லது செய்யக்கூடிய யக்ஷினி, மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய யக்ஷினி அப்படின்னு எக்கச்சக்க டைப்ஸ் இருக்காங்க. சில கதைகள் படி யக்ஷினிகள் மனிதர்களுக்கு கஷ்டம் வரும்போது அந்த டைம்ல உதவி பண்றதுக்கும் வருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த யக்ஷினிகள் மனிதர்களை கவர்ந்து அவங்கள சில சோதனைகளுக்கு உள்ளாக்குவாங்களாம். அந்த சோதனையை அவங்க தாண்டி வந்தா மட்டும்தான் அவங்கள விடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. பழைய தமிழ் இலக்கியம், பௌத்த நூல்கள், சமஸ்கிருதம் இந்த மாதிரியான நூல்களில் கூட யக்ஷினிகள் பற்றின குறிப்பு இப்பவும் காணப்படுது. ரொம்ப ரேரான சில ஊர்களில் யக்ஷினிகளுக்கு பூஜையும் செய்யப்படுது. ஒரு சில கதைகளின் படி யக்ஷினிகள் மனிதர்களுக்கு தீராத சோதனைகளை எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறமா வாழ்க்கையில வெற்றி பெறவும் வைப்பாங்களாம். இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.